ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அட்ராக்டான உரங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இதை பார்த்து நீங்களே இது மாதிரி செய்யணும்னு உங்களுக்கே தோணும். நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். எல்லா செடிங்களுக்கும் இந்த உரம் கொடுக்கலாம். எல்லாம் இது ஆர்கானிக் உரங்கள் தான். இது பாருங்கள், என்ன உரம்னு நீங்களே பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இது வந்து கீரை இருக்குது இல்லைங்களா, முருங்கைக்கீரையை நான் ஜூஸ் போட்டேன். அந்த ஜூஸ் போட்டு மீதி இருக்கிறத வடிகட்டிட்டு அதையும் இதில் போட்டு விட்டேன். இந்த வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு வாரம் ஊற வச்சுருந்தேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் கொடுத்து தான் என் செடிங்க இந்த மாதிரி எல்லா செடிங்களுமே நல்லா பூக்கும், காய் காய்க்கும். எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான். நீங்கள் இது மாதிரி கொடுத்து பழகிக்கோங்க, உங்களுக்கு எல்லா செடியும் நல்லா வரும். பாருங்கள், முல்லை செடிக்கு, மல்லி செடிக்கு, இதோ இந்த கீரைங்கெல்லாம் இருக்குது. இதோ இந்த கனகாமரம் செடிக்கு, எல்லா செடிக்கும் இதை தான் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் போட்டாக்கா மண்புழு உருவாகும், மண் நல்லா வளமாகும். இது கொடுக்கும்போது மண்ணை கிளறி விட்டு கொடுங்க. எனக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி உரம் கொடுக்கும்போது மண் கிளறி விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா செடி நல்லா, எல்லா செடியும் நல்லா வரும். இதை போட்டுட்டு மீதமாக இருக்கிறத எடுத்து கொட்டிடாதீங்க. மறுபடியும் ஊற வைங்க. ஊற வச்சு நல்லா குழன்னு வந்தப்போ நல்லா போட்டு குச்சி போட்டு நல்லா கலக்கி விட்டு அதையும் திருப்பி விடுங்க. நல்லா தாறு மரம் எல்லா பூவும் பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு